கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் அருகினில் இருக்கின்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் தேவிய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கின்றது. உயர்ந்த அரியணையில் வீற்றிருக்கும் ஒரு மனிதரை கண்டேன். அவருடைய ஆட்சியின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானதூதர் ஒன்றாய் பாடி அவரை ஆராதிக்கின்றனர். இன்றைய தெய்வீக திருப்பலியில் தங்களுடைய திருமண வாழ்வில் 45ஆம் ஆண்டு நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ராஜரத்தினம், ஹானஸ்ட் இவர்களுக்காகவும் இவர்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் பிறந்தநாள் கொண்டாடி கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்ற ஜூடு கலீன் இவருக்காகவும் திருமணம் வரம் வேண்டி மன்றாடுகின்ற விக்டர் சஞ்சய் இவருடைய சிறப்பு கருத்துக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதலை அடைந்திருக்கின்ற 6ஆம் ஆண்டு நினைவு கூறுகின்ற ஜே ஜோசப் மற்றும் அருட் சகோதரி ஜென்சி இவர்களுடைய ஆண்மையை பாறுதலுக்காக இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொது காலம் முதல் வாரத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுனுடைய பிறப்பு விழா, புத்தாண்டு திருவிழா, இயேசுவுக்கு பெயர் சூட்டப்பட்ட விழா, 3 அரசர்கள் விழா, இயேசுனுடைய திருமுழுக்கு விழா என்று சொல்லி கொண்டாட்டங்களை எல்லாம் கடந்து இப்பொழுது நாம் இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து நம்முடைய வாழ்வை அவர் விரும்புகின்ற வாழ்வாக கட்டமைத்து கொள்ள நமக்கான அழைப்புகள் கொடுக்கப்படுவதை நாம் வாசிக்கின்ற வாசக பகுதிகள் நமக்கு எடுத்து எம்புகின்றது. இன்று நாம் தியானிக்கவிருக்கின்ற பகுதியில், குறிப்பாக இன்றைய நற்செய்தியில் இயேசுவினுடைய போதனை, நற்செய்தி அறிவிப்பு, அவருடைய களப்பணி அதிகாரம் கொண்டதாய் இருந்தது. அந்த அதிகாரம் மிக குறிப்பாக தீயவைகளுக்கு எதிராக, தீய ஆவிகளுக்கு எதிராக, சமுதாயத்தில் தீமைகளை உண்டு பண்ணுகின்றவைகளுக்கு எதிராக இருந்தது. எனவே மற்றவர்களைப் போல் அல்லாது இயேசுனுடைய நற்செய்தி அறிவிப்பு பணி அதிகாரத்தோடு இருந்தது. அந்த அதிகாரம் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாய் இருந்தது, மக்களுக்கு நல்லவற்றை போதிப்பதாய் இருந்தது. எனவே இயேசுனுடைய அதிகாரம் நிறைந்த போதனையை கண்டு மக்கள் வியப்படைந்தார்கள், கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி பறைசாற்றுகின்றது. அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய அதிகாரம் மக்களை இறைவழியில் நல்வழிப்படுத்துவதாய் இருந்தது என்று சொன்னால் நமக்கெல்லாம் கூட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கணவனாய், மனைவியாய், இளைஞனாய், இளம்பெண்ணாய், ஆசிரியராய் நாம் பொறுப்பேற்றிருக்கின்ற பல்வேறு துறைகளினுடைய
ஒருங்கிணைப்பாளராய் நமக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் கடவுளை புகழ்வதாய் இருக்கிறதா, அல்லது அந்த அதிகாரத்தை கொண்டு அடுத்தவரை சிறுமைப்படுத்துகின்ற, நம்மிலும் கீழ்மையாய் அவர்களை வழிநடத்துகின்ற ஒன்றாக இருக்கிறதா? சிந்தனைகளோடு தொடர்ந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாமல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவனம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்தவற்றை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரே, துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவர் ஆக்கியது தகுதியே. எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 5 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, வரவிருக்கும் உலகை பற்றி பேசுகிறோம். கடவுள் அதனை வான தூதரின் அதிகாரத்திற்கு பணியச் செய்யவில்லை. இதற்கு சான்றாக மறைநூலில் ஓரிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதுவே: மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் நீர் அவர்களை வான தூதரை விட சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றுக்கு மேலாக அவர்களை நியமித்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அனைத்தையும் மனிதருக்கு அடிபணிய செய்தார் என்பதால் எதையும் பணியாதிருக்க விட்டுவிடவில்லை எனலாம். எனினும் அனைத்தும் மனிதருக்கு இன்னும் அடிபணிய காணோம். நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்த்தப்பட்டவராக இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் ஆட்சியையும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்துச் செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. உமது பெயரை என் சகோதரர் சகோதரிகளுக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன் என்று கூறியுள்ளார் அன்றோ. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி.
உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவைகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? பல்லவி. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். பல்லவி. உமது கை படைத்தவற்றை மனிதர் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். பல்லவி. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்ட போது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 1 இறைவசனங்கள் 21 28 முடிய. இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் இயேசு மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கே என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இயேசுவை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலியில் நம்முடைய பங்கினுடைய திருக்கொடியிறக்க திருவிழாவினுடைய திருப்பலியை தலைமையேற்று ஒருங்கிணைத்து குவனெல்லா சபையினுடைய தமிழ்நாடு மாகாண தலைவர் அருத்தந்தை ரொனால்டு ஜெசை அவர்கள் மறையுரையிலே பார்ப்பவருடைய பார்வையை பொறுத்துதான் ஒன்றின் அழகு தெரிகிறது என்று குறிப்பிட்டார். The beauty lies in the eyes of the beholder என்று குறிப்பிட்டார். நாம் பார்ப்பதில் பொறுத்துத்தான் அதனுடைய மதிப்பு இருக்கிறது என்று சொல்லி, அதை இன்னும் நாம் சுலபமாக புரிந்து கொள்வதற்கு சமூகத்தினுடைய ஒவ்வொரு தரப்பிலும் இருக்கின்றவர்கள்
மழையை எப்படியெல்லாம் அவர்கள் வர்ணிக்கிறார்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்தார். அதே பட்டியலை இன்றைய நற்செய்திக்கு நாம் நகர்த்தி கொண்டு வருவோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு கப்பர்நாகும் என்கின்ற ஊரில் தம்முடைய சீடர்களோடு, நேற்றைய தினம் இயேசு தம்முடைய முதல் 4 சீடர்களை அழைப்பதை மார்க்கு நற்செய்தியிலிருந்து நாம் வாசித்தோம். இந்த சீடர்களை எல்லாம் அழைத்து கொண்டு, நீங்கள் இதுவரை மீன் பிடித்தது போதும், உங்கள் தந்தையோடு இருந்தது போதும், கடலோடிகளாய் நீங்கள் வாழ்ந்தது போதும், இந்த கடலோடு மோதி முட்டி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை போதும், வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லி இயேசு தம்முடைய முதல் சீடர்களை அழைத்து கொண்டு நற்செய்தி அறிவிக்க செல்லுகின்றார். அது கலிலேய பகுதி. அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பகுதி தான் இந்த கப்பர்நாகும் என்கின்ற ஒரு ஊர். இந்த ஊருக்குள் நுழைகின்றார்கள். இயேசு ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் நற்செய்தி அறிவிக்கின்றார். அறிவிக்கின்ற பொழுது அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணி சற்று அதிகாரம் நிறைந்ததாய் இருந்தது. அந்த அதிகாரம் நிறைந்தது எப்படி இருந்தது என்பதை பின்வரும் பகுதியில் நாம் வாசிக்கின்ற பொழுது, தீயாவி பிடித்திருந்த ஒரு மனிதர் இயேசுவை நற்செய்தி அறிவிக்க விடாமல் அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணியை தடுக்க முயற்சிக்கின்றார். இந்த தீயாவி பிடித்திருந்த மனிதர் இயேசுவை இனம் கண்டு, நீர் யார் என்பது எனக்கு தெரியும், நீ ஏன் இங்கு வந்தீர், எங்களை தொலைத்து விடவா வந்தீர், எங்களை இந்த மக்கள் கூட்டத்திலிருந்து வெளியேற்றவா வந்தீர், எங்களுடைய சேட்டைகளை செய்ய விடாமல் இருக்கவா நீர் எங்களை ஒழித்துவிட வந்தீர் என்று சொல்லி அந்த தீயாவி பிடித்திருந்த மனிதர் இயேசுவை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, இயேசு இந்த தீயாவி பிடித்திருந்த மனிதரை அழைத்து அவரோடு ஒரு நண்பர் பேசுவது போல் பேசவில்லை, ஒரு கணவன் மனைவியோடு பேசுவது போல் பேசவில்லை, ஒரு தோழர் இன்னொரு தோழரோடு பேசுவது போல் பேசவில்லை, அல்லது குடும்பத்தில் இருக்கிற அக்காவும் அண்ணனும் பேசிக்கொள்வது போல் பேசவில்லை. மாறாக அதிகாரத்தோடு இயேசு பேசுகின்றார். தீயாவியே அவனை விட்டு வெளியேறு என்று சொல்லி கட்டளையிடுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, மீண்டும் அருட்தந்தை ரொனால்டு ஜெசையா அவர்களுடைய அந்த சிந்தனைகளோடு நம்முடைய சிந்தனைகளை கோர்ப்போம். நமக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய இறுதி வாழ்வு நிலையில் இயேசு கைது செய்யப்பட்டு பிலாத்துவின் முன்பாக நிறுத்தப்படுகின்ற பொழுது பிலாத்து கேட்கின்றார், உம்மை பற்றி இவர்கள் இவ்வளவு சொல்லுகின்றார்களே, நீர் சொல்லுவதற்கு ஒன்றுமில்லையா? உம்மை விடுவிப்பதற்கும் சிலுவையில் அறைவதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. அப்பொழுது இயேசு அவனை பார்த்து என்ன சொல்வார்? மேலிருந்து அருளப்படாவிடில் உனக்கு என் மீது அதிகாரம் இல்லை என்று இயேசு சொல்லுவார். இயேசுனுடைய அதிகாரம் கீழிருந்து பெறப்பட்டது அல்ல, அல்லது இயேசுனுடைய அதிகாரம் அவராகவே வளர்த்து கொண்டது அல்ல. மாறாக இயேசுனுடைய அதிகாரம் அவருடைய திருமுழுக்கில் அவருடைய தந்தையால் கொடுக்கப்பட்டது, அப்பா கடவுளால் கொடுக்கப்பட்டது. இயேசுவுக்கு அதிகாரம் மேலிருந்து கொடுக்கப்பட்டது. எனவே மேலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அதிகாரத்தை இயேசு மக்களை நல்வழிப்படுத்த, நற்செய்தி அறிவிக்க, அவர்களுக்கான நிறை வாழ்வினை கொடுக்க இயேசு அதை பயன்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சூழலில் நாம் அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கின்ற பொறுப்புகளில் எப்படி பயன்படுத்துகின்றோம்? ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாய் நம்முடைய அதிகாரத்தை மனைவியை மிரட்டுவதற்கு, பிள்ளைகளை மிரட்டுவதற்கு, அவர்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள நம்முடைய குரல் தோணியை உயர்த்தி நம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவது பல வேளைகள் நம்முடைய குடும்பங்களில் நடக்கின்ற உண்மை. அல்லது குடும்பத்தினுடைய தலைவி சற்று அதிகமான குரல் எழுப்புகின்ற ஒருவராய் இருந்தால் அவருடைய அதிகாரம் தான் அந்த குடும்பத்தில் மேலோங்குகிறது. எல்லாரும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், எல்லாரும் அவர் சொல்லுவது போல்தான் செயல்பட வேண்டும், அவர் என்ன சொல்கின்றாரோ அதுதான் அந்த குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்ற அவருடைய அதிகாரத்தை அவர் கோலோச்சு முயற்சிக்கின்றார். ஒரு கல்வி நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களாய் இருந்தால் என்ன செய்கின்றார்கள்? அது முதல்வராக இருக்கட்டும், அல்லது தாளாளராக இருக்கட்டும், அல்லது தலைமை ஆசிரியராக இருக்கட்டும், முடிந்தவரை அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பள்ளி முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க முயற்சிக்கின்றார்கள். அது ஆசிரியர்களாக இருக்கட்டும், அல்லது வளாகத்தில் பணியாற்றுகின்ற உடன் பணியாளர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தங்களை காணுகின்ற பொழுதே அவர்கள் மிரள வேண்டும். அவர்களை பெயர் சொல்லி அழைக்கின்ற பொழுதே அவர்கள் நடுக்கத்தோடு தங்களிடம் வர வேண்டும் என்கின்ற
அந்த தோணியில் அதிகாரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதை கடந்து ஒரு நிறுவனத்திற்கு சென்றால் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற எல்லாருமே அவரை கண்டால் நடுங்க வேண்டும். அவர் வந்தால் எல்லாரும் எழுந்து நிற்க வேண்டும். அவர்களை கடந்து செல்கின்ற பொழுது ஒதுங்கி நிற்க வேண்டும். இப்படித்தான் அதிகாரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதை கடந்து ஒரு அரசியல் நோக்கில் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களுடைய அதிகாரத்தை காணுகின்ற பொழுது நம்முடைய தமிழ் சமூகம் வெட்கி நாணி குனிந்த நாட்கள் எல்லாம் இருக்கிறது. அம்மையார் மேலே பறக்கிறாங்கன்னா கீழவே டயர் நக்கிட்டு இருந்த ஒரு குழுவை நாம் பார்த்தோம். ரொம்ப கேவலமாக இருக்குது சொல்லுறதுக்கு. இயேசுவை இந்த இடையர்கள் நெடுஞ்சான் கிடையாய் போய் விழுந்தார்கள். ஆனால் ஒரு சிலர் அம்மையாருக்கு, இறந்த அம்மையாருக்கு நெடுஞ்சான் கிடை மரியாதை தான். காரணம், அதிகாரம் அவர்கள் பெற்றிருந்தார்கள். எனவும் அப்படித்தான் நிறைய அரசியல் தலைவர்கள் தாங்கள் தான் இந்த கட்சியை ஒருங்கிணைக்க முடியும், தாங்களால் மட்டும்தான் இந்த மக்களை நல்வழி கொண்டு வர முடியும் என்று சொல்லி ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அவர்களாகவே எடுத்துக்கொள்வது. ஒரு படத்தில் விஜயகாந்த் சொல்வார்ல, சட்டத்தை அவன் கையில் எடுத்துக்கிறான், அதே போல தான் அதிகாரத்தை அவங்க கையில் எடுத்துக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒருவரிடம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஆளுவதற்கு அல்ல, மாறாக அது பணி செய்வதற்கு. இயேசுனுடைய அதிகாரம் பணி செய்வதாய் இருந்தது. இயேசு தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு தீயவைகளை மட்டுமே விரட்டி அடித்தாரே தவிர தன் அதிகாரத்தை கொண்டு அவர் யாரையும் ஒடுக்கவில்லை, யாரையும் சிறுமைப்படுத்தவில்லை, யாரையும் தனக்கு கீழ் கொண்டு வந்து அவர் மிதிக்கவில்லை. தன் அதிகாரத்தை கொண்டு நன்மை செய்தார். தன்னிடம் இருந்த அதிகாரத்தை கொண்டு வாழ்வு கொடுத்தார். தன்னிடம் இருந்த அதிகாரத்தை கொண்டு கடவுளுடைய இறையாட்சியை குறித்து அறிவிப்பு செய்தார். தன்னிடம் இருந்த அதிகாரத்தை கொண்டு இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்தார். தன்னிடம் இருந்த அதிகாரத்தை கொண்டு முடவர்களுக்கு நடக்கின்ற பாக்கியத்தையும் குருடருக்கு பார்க்கின்ற திறனையும் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, அதிகாரம் என்பது ஆட்சி செய்வதற்கல்ல, அதிகாரம் என்பது சேவை செய்வதற்கு. எனவே தான் இயேசு உலகில் இருக்கிற எல்லா மனிதரிடத்திலுமிருந்து வித்தியாசப்படுகின்றார். இப்படிப்பட்ட மக்களாக வாழத்தான் கடவுள் நமக்கான அழைப்பை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் பெற்றிருக்கிற அதிகாரம் ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், குடும்ப தலைவராய், தலைவியாய், குடும்பத்தினுடைய மூத்த மகனாய், மூத்த மகளாய், ஒரு நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவராய், அது எந்த நிறுவனமாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், உங்களிடம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அதிகாரம் ஆளுவதற்கானது அல்ல. இறையிலார்கள் அழகாய் சொல்லுவார்கள், எவ்ரிபடி இஸ் கால்டு டு டேக் பார்ட் இன் காட்ஸ் ஸ்டூவர்ட்ஷிப். கடவுளுடைய பணியில் அல்லது கடவுளுடைய இறையாட்சியை கட்டி எழுப்புகின்ற பணியில் திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் உடன் உழைப்பாளர்களாய். இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை, நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் நம்முடைய ஆண்டு திருவிழாவினுடைய திருத்தேர் திருவிழா என்று கூட குறிப்பிட்டார். கல்ச்சர் ஆஃப் கேர். நம்முடைய திருத்தந்தை உலகளாவிய மக்களுக்கு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி உலக அமைதி நாள் அன்று அதே செய்தியைத்தான் கொடுத்தார். நாம் எல்லாரும் பேணி காக்கும் கலாச்சாரத்தை நாம் உருவாக்க வேண்டும், ஏற்படுத்த வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதைத்தான் நம்முடைய ஆயர் தந்தையும் குறிப்பிட்டார். கல்ச்சர் ஆஃப் கேர் என்று குறிப்பிட்டார். அன்புக்குரியவர்களே, அதிகாரம் என்பது அடிமைப்படுத்துவதற்கு அல்ல, மீண்டும் வலியுறுத்துகிறேன், அது ஆட்சி செய்வதற்கல்ல, மாறாக பணி செய்வதற்கு. எனவே தான் இயேசு சொல்லுகின்றார், தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு புரியவும் பலருடைய மீட்புக்கு காரணமாயிருக்கவும் மானிட மகன் உலகிற்கு வந்தார். இயேசு அதை தம்முடைய சீடர்களிடத்தில் செய்து காட்டினார். உங்கள் ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்று சொன்னால் எல்லா அதிகாரமும் இயேசுவிடம் கொடுக்கப்பட்டது. ஆயினும் இயேசு அந்த அதிகாரத்தை கொண்டு பணிவிடை செய்தார். சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். குருவுக்குத்தான் மரியாதை. ஆனால் இங்கு இயேசு தம்மை வித்தியாசமான குருவாக வெளிப்படுத்துகின்றார். தம் சீடர்களுடைய பாதங்களை கழுவி, அதிகாரம் என்பது பணி செய்வதற்கு, அதிகாரம் என்பது சேவை செய்வதற்கு, அதிகாரம் பெற்றிருப்பது என்பது ஒருவன் தன்னை தொண்டனாக மாற்றிக்கொள்வதற்கு என்கின்ற ஒரு உயரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே,
அந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ளத்தான் என்று கடவுள் நமக்கான வாய்ப்பை கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் திருப்பாடல்கள் 8 நாம் வாசிக்கின்றதையெல்லாம் இதனுடைய ஆசிரியர் மேற்கோள் காட்டுகின்றார். மனிதரை வானதூதரை விட சற்று கீழாகத்தான் படைத்தார், ஆனால் எல்லாவற்றையும் அவனிடம் கொடுத்தார். வெறுமனே ஆண்டு அனுபவிக்கும்படி அல்ல, மாறாக அவைகளை காக்கும்படி. அன்புக்குரியவர்களே, நாம் எதிர்கொண்டு இந்த பெரும் நோய் தொற்று ஒரு அருமையான பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. வாழ்வியல் கருத்தியலை நமக்கு போதித்திருக்கிறது. உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல, மாறாக இந்த உலகில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உலகம் என்பதை நாம் எதிர்கொண்ட பெரும் நோய் தொற்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அப்படி என்றால் கடவுளுடைய இறையாட்சி பணியில் நாம் எல்லாரும் உடன் உழைப்பாளர்கள். நாம் பெற்றிருக்கிற அதிகாரம் சேவை செய்வதற்கானது, பணி செய்வதற்கானது, தொண்டு புரிவதற்கானது என்பதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து செபிப்போம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் மூலம் கரத்தா, நின் சித்தம் மூலம் கரத்தா, நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமில்லாய் உலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லாய் உலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான உம் இரத்தத்தால், பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருக்க உம்மை வேண்டுகிறோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தே நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தே நீ வா வா. அன்பு மொழி பேசும் இன்பமுகில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்பமுகில் இயேசு, எந்நாளும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தே நீ வா வா. வானின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே, நீன்றி வாழ்வேதையா. வானின் முழு நிலவே வாழும் உயிர் சுடரே, நீன்றி வாழ்வேதையா. பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய், பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய், உன்னாசி கண்டால் மகிழ்வேனையா. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தே நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சிந்தையெல்லாம் நொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உனை அழைத்தே நீ வா வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேக்கிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இறைமக்களுடைய பணிவான கவனத்திற்கு வருகின்ற வியாழக்கிழமை 14ஆம் தேதி தமிழருடைய தைத்திங்கள் பெருநாள் காலை 7 மணிக்கு பொங்கல் திருவிழா திருப்பலி நடைபெறும். அதற்கு முன்பாகவே அன்பியங்களாக குடும்பங்களாக தனிநபராக பங்கு ஆலய வளாகத்தில் பொங்கலிட்டு தமிழர் திருநாளை சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருவிருந்து பல்லவி. ஆண்டவரை வாழ்வு தரும் ஊற்றும் இடமே உள்ளது.
உமது ஒளியில் யாமும் ஒளியை காண்போம். திருப்பாடல்கள் 35 இறைவசனம் 10. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனாலும் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தங்களுடைய திருமண நாளின் 45வது ஆண்டினை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற திருவாளர் ராஜரத்னம் தாயார் ஆனஸ்ட் அவர்களுக்கு பங்கின் சார்பாக திருமண நாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் கொண்டாடுகின்ற ஜூட் கலீன், இவர் நம்முடைய தந்தை சிறில் அவர்களுடைய மகன். கரெக்டுங்களாப்பா? ஆமாம், அவர் நம்முடைய பங்கிற்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவில் இருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் நாம் உதவிகள் கேட்கின்ற பொழுது ஒரு நிறுவனத்திடமிருந்து நமக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆண்டு நோய் தொற்று காலத்திலும் சுமார் 50 பிள்ளைகளுக்கு நாம் அவர்களுடைய கல்விக்கு உதவி செய்தோம். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நாம் நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஏழைகளுக்கு நாம் உதவி செய்தோம். நோய் தொற்று காலத்தில் இடையே கூட நாம் ஒரு முறை நம்முடைய பங்கில் இருக்கிற குடும்பங்களுக்கு உதவி செய்தோம். இப்படி நாம் நம்முடைய பங்கிலிருந்து உதவி செய்வதற்கு சகோதரர் ஜூடுக்களின் அவர்கள் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். அவருக்கு பங்கின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரம் தருவார் வாழ்வழிப்பார் பதுவை பதியின் நந்தோடியார் தரணியிலே தயை புரிவார் வரமருள் புரித அந்தோடியார் வரம் தருவார் வாழ்வழிப்பார் பதுவை பதியின் நந்தோடியார் தரணியிலே தயை புரிவார் வரமருள் புரித அந்தோடியார் உறவுகள் பிரிந்திடும் நேரமெல்லாம் உலகங்கள் வெறுத்திடும் வேளையிலே நிலவாயுதயத்தில் இருந்திடுவார் நிழலாய் நம்மை தொடர்ந்திடுவார் கண்ணின் மணியாய் காத்திடுவார் கருணை மழையெனில் பொழிந்திடுவார் கண்ணின் மணியாய் காத்திடுவார் கருணை மழையெனில் பொழிந்திடுவார் நிதமவர் புகழினை பாடிடுவோம் தினமவர் பாதம் பணிந்திடுவோம் வரம் தருவார் வாழ்வழிப்பார் பதுவை பதியின் நந்தோடியார் தரணியிலே தயை புரிவார் வரமருள் புரித அந்தோடியார். நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்கள் உடல்நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் இந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்திரளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.